வணக்கம். சரிங்க, என்னம்மா இதெல்லாம்? இலைகள். என்னது? இந்த எல்லா இலைகளும் ஒரே வடிவத்தில் இருக்குதா? இல்ல, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு இல்லையா? இப்ப இது என்ன இலைன்னு நமக்கு தெரியும். என்ன இலை இது? தக்காளி இலை. இது பெருசா இருக்கு. இது தேக்கு இலை. இது வெற்றிலை இல்லையா? சரி, இந்த மாதிரி நிறைய இலைகள் நம்ம இடத்துல இருக்குது. பூசணி இலை, இந்த மாதிரி இது அது என்ன இலை? கோவை இலையா? கோவை இலை, தக்காளி இலை, இந்த மாதிரி நிறைய இலை இருக்கு இல்லையா? சரி, இலைகள் வேறுபட்டாலும் அதனோட பாகங்கள் இலைக்குரிய பாகங்கள் பொதுவாக சிலது இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? உணவு தேவை. இந்த உணவானது மனிதர்களாகட்டும் இல்லை விலங்குகளாகட்டும் யாருமே எதை நாடிதான் உள்ளாங்க? தாவரங்களை நாடித்தான் உணவை பெறுகிறார்கள். சரியா? தாவரங்கள் மூலமாக தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் உணவு கிடைக்குது, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும். சரியா? அப்போ அந்த தாவரங்களுக்கும் உணவு வேணுமா வேணாவா? வேணும். சரி, இப்போ நமக்கு தேவையான உணவை நம்ம அப்பா அம்மா உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு செஞ்சு தராங்க. இட்லி வேணுமா கண்ணு, தோசை வேணுமா கண்ணு, நூடுல்ஸ் வேணுமா, சாதம் வேணுமான்னு கேட்டு செஞ்சு தராங்க. ஆனால் இந்த இலைகளுக்கெல்லாம் யார் போய் சாப்பாடு தர்றது? வெரி குட். அதாவது தாவரங்களானது தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கிறது. சூரிய ஒளி மூலமா பச்சை உதவியால் என்னது உணவை ஒளிச்சேர்க்கை மூலமா உணவை தயாரிக்கும் இல்லையா? சரி, இப்போ இப்படிப்பட்ட தாவரங்களோட இப்ப நமக்கு உடல் பாகங்கள் என்னன்னு கேட்டோம்னா கை, கால், தலை, கண், மூக்கு, வாய், காது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுபோல இந்த இலைகள்ல பாகங்கள் எடுத்தோம்னா அடிப்படையா கண்டிப்பா எல்லா இலைக்கும் இருக்குது. இது என்னது? இலை காம்பு இருக்குமா இருக்காதா? எல்லா இலையிலையும் பாருங்க, இந்த இலையில இலை காம்பு இருக்குதா? இதுல இருக்குதா? பூசணி இலையிலயும் இருக்குதா? வெற்றிலை இலையிலும் இருக்குதா? அப்போ இலை காம்பு இது என்ன? இது இலை காம்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்ப இந்த இலையில பாருங்க நீட்டா ஒண்ணு போதா? இது மைய நரம்பு, மைய நரம்பு. அதுல கலக்கலையா போகுது பாரு. இதெல்லாம் கிளை நரம்பு இல்ல பக்க நரம்புன்னு சொல்லுவோம். கிளை நரம்பு இல்லையா? இது என்னமா இங்க கூரா இது இந்த இலையில? இதுதான் இலை நுனி. இலை நுனி. இப்போ இது மொத்தத்துக்கும் சேர்ந்ததுக்கு இலைத்தாள். இலைத்தாள். அப்போ காம்பு, மைய நரம்பு, இலை நரம்பு, நுனி, அப்புறம் இலைத்தாள். இதெல்லாம் பொதுவாகவே எல்லா இலையிலையும் இருக்கக்கூடிய பாகங்கள். சரியா? இப்போ இதுல இருக்குதா? மைய நரம்பு தெரியுதா? இலை நரம்பு தெரியுதா? நுனி தெரியுதா? அப்போ இது இலையோட பாகங்கள் சொல்ல போனோம்னா எல்லா இலையிலையும் ஒரே மாதிரி அடிப்படையா இருக்கக்கூடியது. இதெல்லாம் எது? காம்பு, நரம்பு, பக்க நரம்பு, நுனி, இலைத்தாள். இதெல்லாம் எல்லா இலையிலையும் இருக்கு. சரி, அதே மாதிரி இலைகள் பெரும்பாலும் மொத்தம் என்ன வண்ணத்துல மாறுது? அதே மாதிரி இந்த இலைகளுக்கு காற்று அறைகள், நுண் துளைகள் இருக்கு. இலைகளுக்கு அடியில துளைகள் இருக்கு. இதன் மூலமா தான் காற்றை புரிஞ்சுகிறது. சரியா? அதே போல இந்த தாவரமானது வேரின் மூலமா நீரை உறிஞ்சி தண்டின் மூலமா எல்லாவற்றுக்கும் நீரை கடத்துகிறது இல்லையா? அந்த வேரின் மூலமா உறிஞ்சப்பட்ட நீரானது தான் தண்டின் மூலமா இலைகளுக்கு கிடைக்கிறது. சரியா? இப்போ தாவரங்களானது தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதால் அதை முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே போல இந்த தாவரங்களோட உதவி இல்லாம பிற உயிரினங்கள் உணவு தயாரிப்பது இயலாது. சரியா? ஏதேனும் ஒரு வகையில் உணவானது தாவரங்களை சார்ந்தே இருக்க வேண்டி இருக்கிறது. சரியா? புரியுதா? சரி, இன்னைக்கு நாம என்ன இந்த பாடத்துல இப்ப நாம என்ன பார்த்தோம்? இலையின் பாகங்கள். அந்த இலையின் பாகங்கள் 5 மட்டும் என்ன சொல்லுங்க பாருங்க. இன்னொரு முறை நான் காமிக்கிற மாதிரி. தண்டா, இலை, காம்பு, மயிர் நரம்பு, பக்க நரம்பு, அப்போ இந்த 5 பாகங்களும் ஒவ்வொரு இலையிலையும் இருக்குது. இலைகள் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இதை நம்ம வீட்டு படத்துல எழுதுவோமா? இதே போல நீங்க இன்னைக்கு என்ன செய்யுங்க, இலை படம் வரைஞ்சி இதே மாதிரி நரம்புகள் இந்த பாகங்கள்லாம் குறிச்சு வண்ணம் அடிச்சு எடுத்துக்கின்னு வரீங்க. செய்வீங்களா? இங்க பல்வேறு இலைகள் பார்த்தீங்க இல்லையா? சரி.